சிவபுராணம் மகாத்மியம் 3வது அத்தியாயம் வரை நம்ம பார்த்தோம். சஞ்சுளைக்கு வைராகியம் வந்தது வரை சொல்லி நடத்தினோம் நம்ம. அப்படி வைராகியம் வந்த சஞ்சுளை அந்த பிராமண சிரேஷ்டனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண அவர் அப்படியே அவளை எழுப்புறார். நல்ல ஒரு சமயத்தில் தான் வந்து நீ இப்படி செய்திருக்காய், அதனால் நீ எழுந்திரை சொல்லிட்டு சொல்கிறார். பிராமணன் சொல்கிறார், பாக்கியம் கொண்டு தான் அது சிரேஷ்டமான பகவான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நல்ல சமயத்தில் சிவபுராணத்தில் வைராகியஜனகமான இந்த கதை நீ கேட்க இடையாச்சு. எப்போவுமே நம்ம காலம் தெளியும் போது அந்த பகவத் அனுகிரகம் அந்த சமயத்தில் நமக்கு யாரையாவது மூலமாக நமக்கு ஒரு நல்லதை செய்யும். அது இதெல்லாம் ஒரு நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய என்னுடைய லைஃப்பில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒன்றும் படிப்பிக்கணும்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த ஒரு புக்கை யாராவது கொண்டு வந்து தந்துடுவான். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குட் உமனாக எடுத்துக்கணும். பகவத் ஆக்கியதா பகவான் நேரில் வந்து அனுகிரகம் பண்ண மாட்டார் இல்லையா, தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி சரியான சமயம் தக்க சமயத்தில் வைராகியமான கதை கேட்டாய், அதனால் இனி கடத்தேறினாய். ஏ துஜபத்னி பகவதி, இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சாட்சாத் பரமேஸ்வர சரணம் பிராபிச்சுக்கோ. பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால வேகம் சர்வ பாவங்களும் பூர்ணமாய் இல்லாமல் ஆயிடும். பகவான் பரமேஸ்வரனுடைய கீர்த்தியோடு கூடிய அதி பரமமான யாதம் உண்டோ, நான் அதை உனக்கு நான் விவரமாக சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. அதனால் பகவதிக்கு எப்போதும் சுகம்தான் பவிக்கும். சத்கதா சிரவணம் கொண்டே பகவதிக்கு பிரியகரமுள்ள புத்தி உளவாச்சு. கதாசிரவணம் கேட்ட உடனே நான் இதுவரை செய்ததெல்லாம் தப்பு தான், இனி எனக்கு அதிலேருந்து முக்தி கிடைக்கணும், அதுக்கு என்ன பிராயச்சித்தன்னு கேட்குறா இல்லையா. தப்பு பண்ணி பశ్చాத்தபிச்சாலே அந்த தப்பினுடைய பகுதி எஃபெக்ட் குறைஞ்சிடும். அப்படி பశ్చాத்தபத்தோடு கூடி சுத்தன்மார் விஷயங்களில் வைராகியம் உள்ளவராய் பவிக்கிறா. எப்பவுமே விஷய வைராகியம் எப்பவும் எப்படி வரும், ஒரு விச்சித்தி வரணும். அந்த அனுபவிச்சு அனுபவம் தீர்ந்து இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தோன்றல் வந்தால் தான் சம்சார விச்சக்தி வரும். அதனால திடீர்னு ஒரு விரக்தி வந்துடுது இல்லையா, அதுதான் வைராகியம். பாபம் மீது வாழ்ந்த பாபங்களை பூர்ணமாக நசிப்பிக்கப்பட்ட சர்வ உபயாங்களையும் சிரேஷ்டமாக்கும் இந்த பశ్చాத்தபிக்கிறது. ஆனால் அதே சமயம் பశ్చాத்தபம் இல்லாமைக்கு நம்ம பரிகாரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. முதல்ல அந்த தப்பை நம்ம உணரணும், உணர்ந்து பశ్చాத்தபிக்கணும். தெரியாமல் செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உணர்வு வரணும். அதுதான் பశ్చాத்தாபம். இப்படி சர்வபாகங்களையும் பூர்ணமாக நசிப்பிக்கிறதுக்குள்ள சர்வ உபாயங்களை வச்சு ஏற்றவும் சிரேஷ்டம் இந்த பశ్చాத்தாபம். அப்படித்தான் சத்துக்கள் சொல்கிறா. பశ్చాத்தாபம் கொண்டு தான் சுத்தி வரும். பிராயச்சித்தம் சத்துக்கள் பாபசோதனத்துக்கு பிரயோஜனபதம் வர்ணிச்சிருக்கா. பிராயச்சித்தம் வேண்ட போல அனுஷ்டித்து நிர்பயனான ஒருவன் சத்கதி நேடுவனானாலும் பశ్చాத்தாபி சத்கதி பிராபிப்பன். ஒரு பட்சே பிராயச்சித்தம் செய்தவனுக்கு வேணால் சத்கதி கிடைக்காம இருக்கலாம், ஏன்னா அவன் பశ్చాத்தபிக்கலையே. அதான் பశ్చాத்தபித்தவனுக்கு சத்கதி நிச்சயம் அப்படிங்கிறார். பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு வேண்டி பశ్చాத்தாபம் முக்கியம் அப்படின்னு தாத்பரியம். வி ஷுட் அக்செப்ட் அவர் மிஸ்டேக், அவ்வளோதான், வரணும் இல்லாது. இந்த சிவமகாபுராண கதிசிரவணம் கொண்டு எப்பிரகாரம் புத்தி சுத்தி பவிக்கிறதோ அதே மாதிரி மற்ற உபாயங்கள் கொண்டொன்னும் ஒருத்தனுக்கு சித்த சுத்தி லபிக்காது. தர்ப்பணம் கழுகுந்தோறும் எப்படி நிர்மலமாய் தெரியுமோ அதே மாதிரி கதாசிரவணத்தினால மனசு சுத்தமாகும். ஒரு கண்ணாடி இருக்கே, அந்த கண்ணாடியில் அழுக்கப்பட்டா ஆദ്യം தொடச்சாலும் அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னா அங்கங்கே ஈஷின்னு இருக்கும். 2-3 பிராവശ്யம் துடைக்கணும். துடைச்சி நல்லா அதுக்குள்ள கெமிக்கல் எல்லாம் போட்டு இல்லையானா மற்ற காளின்னு உண்டை அதெல்லாம் வச்சு அடித்து துடைச்சா கண்ணாடி பளபளபளான்னு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் மனுஷனுடைய மனசும். ஒற்றை இதிலெல்லாம் நமக்கு அது மாதிரி சுத்தி வராது. தர்ப்பணம் கழுகுந்தோறும் எப்படி விசுத்தமான சேதஸில் அந்த நிர்மலமாய் திரும்போ அதே மாதிரி கதாசிரமணத்தினால மனசு சுத்தமாகும். இப்படி மனுஷாவுடைய விசுத்தமான சேதஸில் பகவான் பரமசிவன் அம்பிகா சமேதனாய் குடிகொள்ளுவர். அதான் அவருக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் நம்ம கொடுக்கணும் இல்லையா. பரமேஸ்வரன் வந்தாலே உட்கார போகிறார், அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி பரிசுத்தியாக வச்சுக்கணும் தாத்பரியம். மனசு எப்படி பரிசுத்தி பண்ண முடியும், பினாயில விட்டு கழுவ முடியாது. பகவத் விசாரத்தினால மட்டும்தான், கதாசிரமணத்தினால மட்டும்தான், சத்சங்கத்தினால மட்டும்தான் மனசுத்தி உண்டாகும் தாத்பரியம். மனசுத்தி உண்டாச்சுன்னா பாக்கி எல்லாமே இந்திரியங்கள் எல்லாம் அடங்கிடு, எல்லாமே இந்திரியங்களுக்கெல்லாம் சுத்தி வந்துடும். அப்படி மனுஷுத்தி வந்த ஒருத்தருடைய மனசில் சாதாரணமாக வர மாட்டலாம், அம்பிகா சமேதனா வருவராம். ஏன்னா சிவசக்தியா யுக்தோ எதுபவரு சக்த பிரபவேதம் தானே சொன்னோம். சக்தி இல்லைன்னா சிவனால் அடங்கக்கூட முடியாது இல்லையா. அப்படி சக்தியோடு கூடி சிவன் வந்து அங்கே குடிகொள்ளுவர். அதனால விசுத்தாத்மாவன் அவன் பகவான் சாம்ப சதாசிவனுடைய பரமபதம் பிராபிப்பன். அதனால் எல்லா புருஷார்த்தங்களும் எல்லாருக்கும் பிராபிக்கிறதுக்கு சகாய்க்கப்பட்டது இந்த கதைகள்ங்கிறதுனால பக்தவத்சனான பகவான் மகாதேவன் காருண்யத்தால் இந்த கதை நிர்மித்து பிரதானம் செய்திருக்கார்.
இது இந்த சிவபுராண கதையை சிருஷ்டிச்செடுத்ததும் பகவான் தான். கதாசிரமணத்தினால கிரிஜாவல்லப பகவானுடைய தியானம் நமக்கு லபிக்கும். தியானத்தால் ஞானமும் கைவல்யமும் நேடாம். ஆദ്യം சிரவணம், அப்புறம்தான் அந்த சிரவணத்திலே நம்ம கிடைக்கும்போது ஈஸ்வர விசாரத்தில் நம்ம தியானத்தில் இருப்போம். அப்படி கதாசிரமணத்தினால தியானத்தினால மோட்சம். இப்படி தியானத்தினால ஞானமும் கைவல்யமும் நேடலாம் சொன்னோம் இல்லையா? இந்த கதைகள் செவிச்சா பகவான் சங்கனுடைய தியானம் லபிக்காத வாழ்க்கை போலும் அந்நிய ஜென்மத்தில் அது லபிக்கும். ஒரு பட்சம் இந்த ஜென்மத்தில் லபிக்காமல் போகலாம் கதாசிரவணம் கேட்டதுனால. ஏன்னா அவனுடைய பாபத்தினுடைய பலம் தீரலை. அதனால தான் அந்த தியானம் செய்ய முடியாமல் இருக்கு. அதனால நம்ம கதாசிரவணம் கேட்டதுனால நம்ம நினைச்ச காரியம் நடக்கலையே நினைச்சிக்க வேண்டாம். நிச்சயமாக இதனுடைய பலம் அடுத்த ஜென்மத்தில் டெஃபினட்டாக கிடைக்குங்கிறார். அது மாதிரி பகவான் சம்புனுடைய பரமபதம் பிராபிக்கவும் செய்யலாம். இந்த கதாசிரவணம் கொண்டு நிறைய பாபிகள் சித்தி பிராபிச்சிருக்கா. எல்லா ஸ்ரேயசுகளுடைய பீஜம் நரன்மார்க்கு சத்கதாசிரவணம் தான். எல்லா அனுகிரகத்துக்கு முதல் கடை என்னன்னா கதாசிரவணம் விஷயங்கள். ஏன்னா கதாசிரவணம் தெரிஞ்சாத்தான் அப்படி இருக்கும், அதை பற்றி கூடுதல் சிந்திக்க தோணும். கூடுதல் சிந்திக்கும் போது அந்த சிந்தை பகவானில் போய் தானே எத்திச்சேரும். இப்போ பகவத் விசாரம் வந்தால் தியானம் தானே. தியானம் வரும்போது அது மூத்து வரும்போது சமாதியில் போயிடும். அவ்வளோதான். ஒரு நாள் 2 நாள்லாம் போயிடா, யாரும் பயப்படாதுங்கோ. நாள் பட தான் போகும், முள்ளத்தான் போகும். அவசரப்படவே வேண்டாம். இப்போது முதல்ல சத்கதா சிரவணம். அதனால வேண்ட போல பவரோகம் இல்லாதாக மாதிரி சமாராதிக்கப்படணும். பகவான் பரமேஸ்வருடைய கதாசிரவணமும் பின்ன மனனம் செய்யலும் தாரமுறியாத தியானிக்கலும் கொண்டு ஆர்க்கும் சித்த சுத்தி வகிக்கும். தாரமுறியாத தியானம்னு சொன்னால் இடைவிடாத தியானம். அந்த ருச்சி கண்டுதுன்னா அப்புறம் அதை விட முடியாது. இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற துர்குணங்கள்னால ஒரு பட்சம் 1-2 நாளைக்கு செய்ய முடியாமல் வரத்துக்குள்ள சான்சம் வந்தால் கூட அந்த கழிஞ்சு அடுத்த 4ஆவது நாள் நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணிடணும். மனசை விட்டுறப்படாது. கண்டினியூட்டி ஷுட் பி தேருங்கிறது. அதுதான் தாரமுறியாமல் தியானிக்கணும். அப்படி எவன் சேரானோ அவனுக்கு சித்த சுத்தி டெஃபினட்டாக உண்டாகும். அந்த அனுகிரகம் உண்டானா மோட்சங்கிறது உறப்பு. பகவத் அனுகிரகத்தினால வரும்போது பகவான்கிட்டே மனசு சிந்திச்சு இருக்கும்போது மற்ற விஷயங்களை மனசுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது. மனசு போகாது அதில். ஏன்னா இதுலேருந்து விடுறதுக்கு மனசு வராது. அப்படி வரும்போது மோகம் குறைஞ்சு வரும். மோகக்ஷயம் மோட்சம் பரம்பாதது அடையலாம். அதனால பிராமண பத்னி, நீ விஷயங்கள்லேருந்து நிவர்த்தியான புத்தியோடு கூடியவளாக பரம பாவனமான பகவான் பரமேஸ்வரனுடைய கதைகள் பக்தியோடு சவிச்சுக்கோ. பரமேஸ்வரனுடைய சத்கதா சிரவணத்தினால உனக்கும் சித்த சுத்தி உண்டாகும், முக்தி லபிக்கவும் செய்யும். நிர்மலமான மனசுள்ள பக்தன்மாருக்கு ஒரு ஒற்ற ஜென்மம் கொண்டே முக்தி லபிக்குங்கிறது நான் சத்தியம் செய்து சொல்லுறேன். ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் அப்படிங்கிறார் அந்த துஜன். அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்குது, தவம் வலிமை இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா நிர்மலமான மனசுள்ள பக்தன்மாருக்கு கொஞ்சம் கூட மனசில் அழுக்கு இருக்கப்படாது. ஒற்ற ஜென்மம் கொண்டே முக்தி லபிக்கும். சூதன் சொல்றார், பிராமண சிரேஷ்டில் முக்கியனும் சைவனும் கிருப நிறைஞ்ச புத்தியோடு கூடினவனுமான அந்த கதா பிரபஜகன் சுத்தாத்மாவாய் மௌனம் ஆச்சரித்து பகவான் பரமேஸ்வருடைய பாத பங்கஜங்களுடைய தியானத்தில் மூழ்கினார். அதுக்கப்புறம் சந்துட்ட கிருதியான சஞ்சுளை அந்த துஜவருடைய பாதங்களை விட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்து கிருதார்த்தியாகி அப்படியே தொழுதுண்டு நிற்கிறார். அவர் தியானத்துக்கு போயிட்டார், இவர் தொழுதுண்டு நிற்கிறா. ஏன்னா இவளுக்கு இன்னும் வேண்டது கிடக்கலையே, வழிதானே சொல்லி கொடுத்துருக்கார். சொல்கிறா சஞ்சுளை, அல்லையோ சைவசிரேஷ்டனாய சுவாமி, நீங்கள் பரமார்த்தத்திற்கும் தன்யமும் ஆக்கும். பரமார்த்த திருக்குன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய பரமமான சத்தியம் அர்த்தம். திருக்குன்னா பார்க்கக்கூடிய வஸ்து. பவான் பரோபகார நிறுத்தனும் சஜ்ஜனங்களால் கிருத்திக்கப்பட வேண்டவனும் ஆக்கும். நரக சமுத்திரத்தில் பதிக்கப்பட்ட என்ன பகவான் உத்தரிச்சாலும் உங்களுடைய நீங்கள் சொல்லப்பட்ட சம்புனுடைய நல்ல கதைகள் சிரவிக்கிறதுனால நான் லௌகிகமான சகல விஷயங்கள்லேருந்து விரக்தியாகி விரக்தமான புத்தியோடு கூடியவளாக நான் மாறினேன். எனக்கு இப்போ இந்த புராண சிரவணத்தில் பூர்ண சிரத்தை சஞ்சாதமாயிருக்கு. அதனால எனக்கு இனிமேல் வேறொரு சிந்தை என் மனசில் வராது அப்படின்னு சஞ்சுளை சொன்ன உடனே சூதனுக்கு மறுபடி சொல்கிறார். என்ன வாக்க சூஞ்சல் மறுபடி? அவள் தொழுகையோட அவருடைய அனுகிரகம் தேடி புராண சிரவணத்துக்காக அவள் அத்தியதிகம் ஆகிரகத்தோட, தாற்பயமும் வேணும், ஸ்ரத்தையும் வேணும், தாற்பயமும் வேணும் இல்லையா? பிலீஃப், கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இது 3 இருக்கணும்.
அப்படி அவருடைய சுஷ்ரூஷையில் முழுகினா அந்த சைவசிரேஷ்டன் புராணத்தில் சத்கதைகள் எல்லாம் அந்த சஞ்சுடைக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி இந்த மகாக்ஷேத்திரத்தில் திஜோத்தமன்லேருந்து அத்யுத்தமான சிவமகா புராணத்தில் கதைகள் எல்லாம் அவள் செவிச்சா. என்ன கதைகள்ங்கிறது நம்ம இனி படிப்போம். ஆദ്യം மகாத்மா கதைகள் செவிச்சான்னு தான் இதில் சொல்லியிருக்கார். என்ன கதைங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் 24 ஸ்லோகத்தில் இனி வரப்படுறது. பிரதம அத்தியாயத்திலேருந்து ஒவ்வொரு கதையாக வரும் பரமேஸ்வரனுடையது. பக்தி ஞான வைராக்கியங்கள் வர்த்திப்பிக்கிறதுக்கு முக்தி பிரதாயகமான உத்தமமான கதைகள் செவிச்சு சந்துளை கிருதார்த்தியாய் திருந்தார். கதைகள் கேட்க 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 அவளுடைய மனசும் சுத்தியாச்சு. அதே மாதிரி சாந்தியும் சமாதானம் அவளுக்கு கிடைச்சது. அந்த சத்குருவனுடைய கிருபையினால் அவள் சுத்த சித்தியாகி பகவான் பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால பகவான் சம்புவனுடைய ரூபத்தியானங்கள் பிராப்தமானா. அவருடைய கதைகள் கேட்டு கேட்டு பரமேஸ்வரனை தியானிக்க தொடங்கினான். தாற்பயம் குருங்கிறது அப்படித்தானே. அஜ்ஞானங்கிற இருட்டணிக்கு ஞானங்கிற ஒளியாக கொடுக்கக்கூடியவர் தானே குரு. இப்படி பகவான் பரமேஸ்வரனுடைய சிதானந்தமயமான வபுச அவள் தரிச்சா. அப்படின்னா தியானிச்சு தியானிச்சு நானே சிவன்கிற அந்த ஒரு ரூபத்துக்கு அவள் நினைப்புக்கு அவள் வந்துட்டான். அது மட்டுமல்ல, அவளுடைய வேஷ விதானமும் ஒரு பரமேஸ்வர ரூபம் மாதிரி மாறிடுத்தான். ஜடை மறுவரி தரித்து நித்தியம் தீர்த்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து சர்வாவயவங்களையும் பஸ்மோதுடனம் செய்து ருத்ராட்ச ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு பகவான் பரமேஸ்வரன் நாம ஜபத்தில் ஆசக்தியாகி வாக்குகள்லாம் நீந்திரிச்சு மிதபாஷனாய் இருந்தான். பேசவே மாட்டா அதிகம். பரமேஸ்வரன் மாதிரியே ஜடையும் வளர்த்திண்டா, காவி வஸ்திரம், அழகா பின்ன ருத்ராட்ச மாலை, மேலெல்லாம் பஸ்மத்தை பூசிண்டு அப்படியே சிவத்தியானத்தில் இருந்து மிதமான பாஷணம் அவசியத்துக்கு மட்டும்தான் பேசுவாள். பாக்கி சமயமெல்லாம் ஈஸ்வர விசாரத்திலே இருக்கப்பட்டவள். இப்படி பரமேஸ்வருடைய நாமஜபத்தின் ஆசக்தியாகி மிதபாஷணமாக இருந்தால் குருமனால் உபதேசிக்கப்பட்ட மார்க்கத்திலோட அவள் பகவான் பரமேஸ்வரனை பூர்ணமாய் சந்தோஷிப்பிச்சா. இப்படி தியானம் செய்து கொண்டிருக்கிற சஞ்சுளை அனாயாசமாக தன்னுடைய தேகத்தை உபேட்சிச்சான். அனாயாச மரணம் ரொம்ப ஏற்றவும் വലിയ அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னு அனாயாச மரணம். ஒரு நாள் கூட ஐசி யூனிட்டில் இருக்காமல், ஒரு டியூபு கூட நம்ம சரீரத்துக்குள்ளே போடாமல் நம்ம மரணம் சம்பவிக்கணும். இதுதான் எல்லாரும் பிரார்த்திக்கணும். ஆமாம், மரணம் நிச்சயம். என்னைக்காலும் மரணம் நிச்சயம். ஜென்மம்னா ஜனனத்தையும் மரணத்தையும் குறிக்கும். யாரும் பயப்படாதுங்கோ, நடக்க போகிற காரியத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிரார்த்தனை நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணினோம்னா நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அனாயாச மரணம் ஒரு செகண்டில் போயிடும். பேசிகிட்டே இருப்பா, டக்குன்னு கண் முன்னால் பார்க்கலாம் மரணம் சம்பவிச்சிடும். ஒரு உபதிரவம் வராது. ஆனால் ஆசை இருக்க நமக்கு அந்த பிராரப்தம் உண்டுன்னு அதை அனுபவிக்கிறதுக்காக சிலப்போ நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த நிலைமையே வரப்படாதா இருக்கும். இவளுக்கு என்ன சதாசிரம நாள் ஈஸ்வர விசாரத்தில் இருந்ததுனால ஒரு பிரயாசமும் இல்லாமல் அனாயாச மரணம். ஏற்றവും വലിയ அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டியது அனாயாச மரணம் அர்த்தம். அனாயாச மரணம் கழிஞ்சு அவள் தேகத்தை உபேட்சிச்சா. பகவான் பரமேஸ்வரன் சொன்ன திவ்ய விமானம் அவர் அனுப்பிச்சார். திவ்ய விமானம் அந்த திவ்ய வந்து சேர்ந்தது மகேஸ்வரனுடைய அனுஜர சிரேஷ்டன்மார் சஞ்சுளைய சிவபுரிக்கு அணைக்கப்பட்டா. பாருங்க, இப்படி ஜீவிச்சவள். ஆனால் அவளுடைய மனசு எப்போ பகவத் விசாரத்திலிருந்து மனசுத்தி வந்ததோ, அந்த மனசுத்தி தியானத்துக்கு வழிதளிக்க, அந்த தியானத்திலோட பரமபதத்தை அடையறதுக்குள்ள பிராப்தி அவளுக்கு கிடைக்க சரீரத்தை உபேட்சிச்சா. அங்கேருந்து விமானம் வரதாம். கேபு புக் பண்ணி அனுப்புற பரமேஸ்வரன். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், அப்படியே வந்தால் அவள் சிவதூதாலாம் அவரை கொண்டு போய் சிவபுரியில் பகவானுக்கு முன்னே கொண்டு நிறுத்தினான். திவ்யங்களான அவயவங்களோடும் திவ்ய ரூபத்தோடும் கௌரியப்போருள் அத்தியாபரணங்களையும் வந்த சஞ்சுளை அங்கே திரிலோச்சனாய பகவான் மகாதேவனை தரிசிச்சா. பகவான் மகாதேவனை மகாவிஷ்ணு பிரம்மா முதலான தேவன்மாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணின்னு இருக்க, கணபதி, பிருங்கி, நந்தீஸ்வரன், வீரபத்ரன் இவரால் உபாசிக்கப்பட்டவனும், கோடி சூரியன்மாருடைய பிரபையோடு கூடின நீலகண்டனும், பஞ்சபக்தரனும், திரியம்பகனும், சந்திரசேகரனுமான பகவான் இடது பாகத்தில் மின்னல் பின்னர் சமூகத்தில் சோபையுள்ள பார்வதி தேவி அப்படியோட அவர் காட்சி அளிக்கிறாராம். கற்பூர கௌர வர்ணமும் கௌரிநாதனும் சர்வாலங்காரங்களும் தரிச்சவனும் வெண்பஸ்மம் பூச்சின தேகத்தாலும் ஸ்வேதாம்பரத்தில் உஜ்ஜலிக்கப்பட்டவனுமான பகவான் சங்கரனை தரிசித்து சஞ்சுளை அத்தியதிகம் ஆமோதம் கொண்டா, சந்தோஷம் கொண்டா. வினயான்விதனான ஆனந்தாஸ்ரு ஜலத்தோடு கூடினவளும் புலகாஞ்சது காத்திரமாய் திருந்தா. சரீரமெல்லாம் ரோமாஞ்சம் வந்துருத்தாம் சஞ்சுளைக்கு. இருக்காதா? கேட்குற நமக்கே எப்படி இருக்கே. பகவான் நேர தரிசனம் பண்ண அது சாதாரணமாவா? அத்தனை தேவர்களாலும் சூழப்பட்டு பார்வதி சமேதனா கணபதி சுப்பிரமணியனோட அவர் காட்சி அளிக்கிறார். அதுக்கப்புறம் சங்கரனாலும் அம்பிகா பிரபதியின் கருணோடு கூடி சமீபம் வருத்தப்பட்டு நிறைஞ்ச கண்ணுகளால் கடாட்சிக்கப்பட்டான். பார்வதி தேவி அந்த திவ்யரூபன சஞ்சுளைய பிரீதிபூர்வம் தன்னுடைய சகியாக்கி தீர்த்தா. பாருங்க, மோட்சம் கொடுத்த மட்டுமல்ல, தன்னுடைய
சகியாக்கிட்டாலாம் பார்வதி. அங்கே சஞ்சுளை திவ்ய சவிக்கத்தோடு கூடினவன் இருக்க அந்த லோகத்தில் பரமானந்தத்தினுடைய சாஸ்வத தேஜஸில் ஸ்ரீனிவாசம் லபிச்சு இடதில்லாத சுகம் தேடினா அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் சிவபுராண மகாத்மியத்தில் சஞ்சுளா சத்கதி வர்ணனை இருக்கு. அந்த வர்ணனையை நான் சொன்னேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சஞ்சுளைக்கு கதி கிடச்சாச்சு, சந்தோஷம்தான். அப்படி இருக்கும்போது சஞ்சுளைக்கு அப்பவும்